அவன் சாராய கடை, நம்ம கல்லு கடை. ரெண்டுக்கு இருக்கிற கோட்பாட்டை புரிஞ்சுக்க. அவன் சீம சாராயம், நம்ம உள்ளூர் மது, தேசிய பானம், நம்ம பனை, நம்ம தென்னை. நம்ம தாயின் மாரில் பால் குடிக்க சொல்கிறோம், அவன் விஷம் குடிக்க சொல்கிறான். ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்க. போடு. அன்னியூர் சிவாவுக்கு போட்டவன் என்ன போய் அப்படி முழங்கி தள்ளிட போகிறாரா? இவன் ஜாணி தட்டுறதோட அவனும் உட்காந்து மேசையில் ஜாணி தட்டிட்டு இருப்பான். அதுதான் நடக்க போகுது. அப்படி முழங்கி தள்ளிட போகிறாரா? ஃபிடல் காஸ்டோ சேகுவேரா, புரட்சி ஜெனரல் அம்பேத்கர், என்னவோ ஒன்று. முதல்ல உளவியலா நிமிர கற்றுக்க. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் உனக்கு கற்பிச்சது நீ படிக்கல? கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்லங்கிறார். அதிலே நீ சிங்கல்ல, புலி. அதிலே விடுதலை புலி. அதை புரிஞ்சுக்கணும். எந்த சொல்லால் உன்னை அவமானப்படுத்துகிறானோ அதையே ஆயுதமாக்குங்கிறார். இது அண்ணல் அம்பேத்கர். அவருக்கு முன்னாடி எங்க தாத்தா, நம்ம தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், அம்பேத்கருக்கு மூத்தவர் அவர். நல்லா கவனிச்சுக்கணும், நீ வரலாற்று தெரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் என்ன கருத்தை வேற சொல்லாடலில் சொன்னாரோ அதற்கு முன்பு நம் தாத்தா. இந்த கூட்டத்தில் யார் பறையன் என்று எவனாவது கேட்டால் நான் தான் என்று திமிரி எழுடா. எந்த சொல் இழி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அதை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லைங்கிறார். இந்த நிமிர்வு உனக்கு வந்துருச்சுன்னா எந்த கொம்பனும் நம்மளை தொட முடியாது, வீழ்த்த முடியாது. சும்மா பாமகவுக்கு எதிராக அது யாருக்காவது போடணும், அது திமுகவுக்கு போடுவோம். எதுக்கு போடுற? எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு பொது தொகுதி கொடுக்க துப்பு இருந்துச்சாடா ஸ்டாலினுக்கு? ஒரு தொகுதி. இதை விடவாட ஆதி தமிழ் குடியில். திராவிடம் எப்போதும் ஆதி தமிழ் குடிகளை பறையறை ஆதி திராவிடர் என்று சொல்லும். தமிழ் தேசியம் ஆதி தமிழர் என்று பெருமையோடு அழைக்கும். இது ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாட்டை புரிஞ்சுக்க. நீ போட்டா போடு, போடலைன்னா போ. நீ ஸ்டாலினுக்கே போடு. எத்தனை நாளைக்கு போட்டுருவ? நீ போட்டுக்கிட்டே இரு. உன்னை தூக்கி இப்போ 65 பேரை சுடுகாட்டில் போட்டிருக்காரு. அங்கே ஒரு 20 பேர், இப்போ 85 பேரை போட்டிருக்காரு. இன்னும் கொஞ்சம் பேரை போடுவார்.